வாழைப்பூ வடை ரெடி. ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இந்த வாழைப்பூ வடையில இந்த இதில குச்சி இருக்கும்ல, அதையும் அந்த இதையும் எடுத்துறணும். எடுத்துட்டு இந்த வாழைப்பூவ நல்லா சுத்தமா இருக்கும். அத எடுத்து அப்படியே இட்லி சட்டியில ஆவியில வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இது மேல லைட்டா அப்படி உப்பு தூவிட்டோம்னா, அது கொஞ்சம் அரைக்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோ. 5 நிமிஷம் வெந்தா போதும். அது அப்படியே ப்ரவுனுக்கு லைட்டா மாறும். மாறுனதுக்கப்புறம் என்னன்னு அந்த வாழைப்பூ வடைக்கு தேவையானது நான் வந்து கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும் மிளகான்றதுனால மிளகா, சோம்பு, பூண்டு போட்டு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாம இந்த கடலைப்பருப்பை அப்படியே ஒரு சுத்தி இந்த வடைக்கு அரைக்கிற மாரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோ. இது மாரி கொர கொரன்னு அரைச்சுக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. இது மாரி கொர கொரன்னு அரைச்சுக்கணும். 1, 2ஆ அந்த பருப்பு இருக்கிற மாரி தெரியும். இது மாரி 1, 2 இருந்தா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெந்திருக்கும். எடுக்கலாம் இப்ப. இது மாரி கலர் ஆயிடுச்சுன்னா எடுத்துருங்க. ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான். இதான் காய்ஸ் அரைச்சது. வாழைப்பூ அரைச்சாச்சு. அதிலே அரையாத படத்தை தான் எங்கள் அம்மா இப்போ எடுக்கணும். என்ன பண்ணணும் இதில் இருக்க தண்ணியை லைட்டாக அப்படியே பிடுங்கி எடுக்கணும். ஏன்னா இது வந்து காரம் கொடுக்கும் அந்த தண்ணியோட போட்டால். அதனால் இதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து இந்த பருப்பு அரைச்சோம்னா அதில் கலந்துக்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெப்பர். ஏன்னா வந்து சிலவங்க வந்து கடலைப்பருப்பு அதெல்லாம் பண்ணும்போது கேஸ் மாதிரி இருக்கும்பாங்க. சோம்பு வந்து நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அவ்வளோ. இதில் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துடும். இப்படி இருக்கும். இதை வாயில் போட்டு பாருங்கள் உப்பு எல்லாம் இருக்கான்னு. அதுக்கப்புறம் இப்படி தட்டிடுங்க. தட்டிட்டு உருண்டை பிடிச்சிட்டு, ஆனால் இது சீக்கிரம் உடையும். அதனால் பார்த்து ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, உடஞ்சிரும். இந்த இப்படி உடஞ்சிச்சுல அது மாதிரி உடஞ்சிரும். அது நல்லா அழுத்தி தட்டி மொத்தமாக தட்டியும் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சே போடும். வடை தட்டி வச்சாங்கள அதை எடுத்து மெதுவாக போடணும். ஏன்னா உடஞ்சிரும். மெதுவாக போட்டுக்கணும். அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் அது நல்லா அப்படியே வெந்தும். அதுக்கப்புறம் ஸ்லிம்மில் லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுக்கணும். அது மேலே கருகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. சுத்தம். இப்போ இப்படி லைட்டாக கருகானோன்னா இப்போ அப்படியே திருப்பி வைக்கணும். வடை ரெடி. நீங்கள் கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம். இல்லை நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி அதையும் சாப்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? தேங்காய் சட்னி வெறுதாவே அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக. இந்த எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். பருப்பு வடைக்கு எப்படி சாப்பிடணுமோ அது வீட்டில் இருக்க நாளில் செஞ்சு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தான டிஃபனு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். Do follow me on Instagram and subscribe on YouTube to know upcoming videos. Tata, bye bye.